வணக்கம். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த சாட்டை துரைமுருகன் அண்ணன் எங்கள் ஊர்ல ஆரலாமொழியில் ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்காரு. பொதுக்கூட்டத்தில் பேசினவர் என்னன்னா இல்லாத விஷயங்கள் எல்லாம் பேசிட்டு போயிருக்காரு. அவரை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவரோட வீடியோக்கள்லாம் நான் பார்த்ததில்லை. பொதுவாட்டு பலரும் சொல்லுவாங்க, சாட்டை துரைமுருகன் வீரவசனமா பேசுவாரு, சரளமா பேசுவாரு, எடுப்பாரு, அவருடைய பேச்சுக்கள்லாம் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னுட்டு. எல்லாம் சரிதான். எங்க ஊர்ல பேசினவர் இல்லாத விஷயத்த பேசிட்டு போயிட்டார். அவர் விருப்பத்துக்கு தாறுமாறாட்டு அண்ணன் வளர்ச்சி நாயகன் தளவாய் சுந்தரம் அவர்களை பற்றி என்னத்தெல்லாமோ பேசிட்டு போயிருக்காரு. அவர்களை பத்தி எதுவுமே தெரியாம யாரோ எழுதி கொடுத்த பேப்பரை வச்சு படிச்ச மாதிரி படிச்சுட்டு போயிருக்காரு பொதுக்கூட்டத்துல. இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளத்தக்கது இல்லை. தளவாய் சுந்தரம் அவர்களை பற்றி அவருக்கு என்ன தெரியும்? அண்ணன் தளவாய் சுந்தரம் மேல் சபை உறுப்பினராக, வழக்கறிஞராக, அரசு வழக்கறிஞராக பல்வேறு பொறுப்புகளில் செயல்பட்டவர். முன்னாள் தமிழக அமைச்சரவையில் அமைச்சராக, மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர், பொதுப்பணித்துறை அமைச்சர், டெல்லி பிரதிநிதி என பல்வேறு பொறுப்புகளை வைத்தவரை பற்றி இல்லாத மாற்றுக் கட்சியினரும் புகழும் வகையில் உள்ளவர் அண்ணன் தளவாய் சுந்தரம். அவரை பற்றி பேசிவிட்டு சென்று விட்டார். அதில் குறிப்பாக சொல்ல போனால் என்ன வளர்ச்சி செய்தார், என்ன திட்டங்கள் செய்தார் என்று கேட்டுள்ளார். நான் சட்ட ரீதியாக வழக்கறிஞர் என்ற முறையில் சில விஷயங்களை நான் சொல்கிறேன். அண்ணன் மேல் சபை உறுப்பினராக இருந்தபோது நாகர்கோவில் வழக்கறிஞர் சங்கம், பாரம்பரியமிக்க நாகர்கோவில் வழக்கறிஞர் சங்கம் இன்று தமிழ்நாட்டிலும் சரி கன்னியாகுமரி மாவட்டத்தில் மிகப்பெரிய வழக்கறிஞர் சங்கம் நாகர்கோவில் வழக்கறிஞர் சங்கம். இந்த வழக்கறிஞர் சங்க நிர்வாகிகள் வேண்டுகோளை ஏற்று ஒரு லைப்ரரி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்காங்க. இன்னைக்கும் அண்ணன் பெயர் சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த லைப்ரரி இருக்கு. அட்வொகேட் தளவாய் சுந்தரம் ஹால் என்ற பெயரில் இன்னைக்கும் பெயர் சொல்லக்கூடிய அளவில் இருக்கு. அன்னைக்கு உள்ள நிர்வாகிகள் கேட்ட உடனே ஒரு அண்ணன் தளவாய் சுந்தரம் அவர்கள் நிதி ஒதுக்கீடு, அவர் லைப்ரரி கட்டடம் கட்டி கொடுத்தவர் அண்ணன் தளவாய் சுந்தரம். அது மட்டுமல்லாமல் எங்க ஊர்ல எங்க தாலுகா, தோவாளை தாலுகா, பிரபலமான பூ அந்த மாதிரிப்பட்ட இதெல்லாம் எங்களுக்கு பூதப்பாண்டி குற்றவியல் நீதிமன்ற கட்டிடம் வாடகை கட்டிடத்திலையும் தாலுகா ஆபீஸ் கட்டிடத்திலையும் இப்படிதான் இயங்கிட்டு இருந்துச்சு. இது அண்ணன் கவனத்துக்கு போன உடனே கடந்த 2016 2021 எடப்பாடியார் ஆட்சி காலத்துல அண்ணன் டெல்லி சிறப்பு பிரதிநிதியா இருந்தாங்க. அந்த சமயத்துல அண்ணன்ட்ட போய் சொல்லி இப்படி எங்களுக்கு நிரந்தர நீதிமன்ற கட்டடம் வேணும் அப்படின்னு அண்ணன் எடப்பாடியார், மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களிடம் பேசி நிரந்தர நீதிமன்றம் கட்டடம் கட்டி இன்று செயல்பாட்டில் உள்ளது. பூதப்பாண்டி நீதிமன்றம் கட்டடம் கட்டி இன்று செயல்பாட்டிற்கு வித்திட்டவர் அண்ணன் தளவாய் சுந்தரம் அவர்கள். அதுபோல் ஏராளமான விஷயங்களை சொல்லலாம். சாட்டை துரைமுருகன் மருத்துவமனைகளுக்கு என்ன போய் பார்த்தாரா இப்படின்னு சொல்லி ஒரு இதை பேசுறாரு. கன்னியாகுமரி மாவட்டத்துல இன்னைக்கு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை செயல்பாட்டில் உள்ளது. அன்னைக்கு 2001 to 2006 அண்ணன் அமைச்சராக இருந்த போது மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர், அன்று மத்திய அமைச்சர் அன்புமணி ராமதாஸ் அவர்களிடம் பேசி 100 படுக்கை வசதிகளுடன் கொண்ட ஒரு மருத்துவமனை, அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கட்டிடம் 100 மருத்துவ மாணவர்கள் கல்வி பெறும் வகையில் செயல்படுத்தியவர் அண்ணன் தளவாய் சுந்தரம். கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு மூலமா அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு வித்திட்டவர் அண்ணன் தளவாய் சுந்தரம். அது மட்டுமல்லாது கோட்டார் ஆயுர்வேத அரசு மருத்துவமனை போன்றவை மருத்துவ சேவைக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியவர் அண்ணன் தளவாய் சுந்தரம். அவரை பற்றி சாட்டை முருகன் பேசுவதற்கு என்ன இருக்கிறது? அவரை பற்றி முழுமையாக தெரியாமல் யாரோ எழுதி கொடுத்ததை பற்றி அவர் பாட்டுக்கு பேசிட்டு போயிருக்காரு. முன்ன பின்ன தெரிய வேண்டாமா? இந்த தொகுதியில கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியில அண்ணனுக்கு வீட்டு பக்கத்துல நம்ம பேசுறோமே, யாராவது எழுதி தந்ததை பத்தி நம்ம பேசலாமா? நமக்குன்னு ஒரு அடிப்படையாட்டு வேண்டாமா? அண்ணன் இங்க இந்த தொகுதிக்கு என்ன செய்திருக்காரு, நம்ம கட்சிக்காரங்க என்ன செய்திருக்காங்க, எதையுமே பார்க்காம அவர் பாட்டுக்கு பேசிக்கிட்டு அவர் பாட்டுக்கு வாய்க்கு வந்தபடி பேசிட்டு போயிட்டார். இன்னொன்று சொல்ல போயாச்சுன்னா, பத்மநாபபுரம் அரசு மருத்துவமனை தரம் உயர்த்தப்பட்டது அண்ணன் தளவாய் சுந்தரம் அவர்களது தலைமையில். குளித்துறை அரசு மருத்துவமனை தரம் உயர்த்தப்பட்டது அண்ணன் தளவாய் சுந்தரம் அவர்களது. பூதப்பாண்டி தாலுகா தலைமை அரசு மருத்துவம் தரம் உயர்த்தப்பட்டது அண்ணன் தளவாய் சுந்தரம் அவர்களால். மலைவாழ் மக்கள் பயன்பெறும் வகையில் தடிக்காரங்கோணம் அரசு மருத்துவமனை, அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் 30 படுக்கை வசதிகளை கொண்டு தரம் உயர்த்தப்பட்டு மேம்படுத்தப்பட்டது அண்ணன் தளவாய் சுந்தரம் அவர்களால். துரைமுருகனை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிடுங்க. அண்ணன் எந்த அளவுக்கு இந்த மாதிரி மேம்பாடுகள்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிடுங்க. உங்களுக்கு வேணுமா? இப்போ நீங்க இப்ப இருக்க ஆளுங்கட்சியை பேசுங்க. இந்த தொகுதியை வளர்ச்சி திட்டத்தை செயல்படுத்தியவர் அண்ணன் தளவாய் சுந்தரம். இல்லாத பொல்லாதெல்லாம் நீங்க உங்க வாட்டுக்கு வாய்க்கு வந்தபடி யார் சொல்றதுனே தெரியாதெல்லாம் பேசிட்டு போயிட்டீங்க. அதே மாதிரி கன்னியாகுமரி பகுதியில் உள்ள பேருந்து நிலையத்தில் உள்ள கழிவறையை பற்றி பேசியிருக்கீங்க. கன்னியாகுமரி நகராட்சி திமுகவால் ஆளப்படும் நகராட்சி. அங்கு நகர்மன்ற தலைவர் திமுகவை சேர்ந்தவர். அந்த விவரம் கூட தெரியாமல் அதை கூட உங்களுக்கு எழுதி தந்தவர் சொல்லாம நீங்க உங்க வாட்டுக்கு அண்ணன் தளவாய் சுந்தரம் அவர்களை பத்தி பேசியிருக்கீங்க. திமுக அரசு உங்களை அதாவது குறை மாசத்தில் பிறந்த குழந்தைய இங்கு பட்டில் வைப்பது போல் உங்களை திமுக அரசு தடுப்பு காவலில் வைத்து அழகு பார்த்தது. அதற்கு பயந்து இந்த மாதிரி திமுகவை பத்தி பேசாம அண்ணன் தளவாய் சுந்தரம் அவர்களை பத்தி பேசிட்டு போயிட்டீங்க. கொரோனா காலகட்டத்தில் கன்னியாகுமரி தொகுதியில அத்தனை பகுதிகளுக்கும் அண்ணன் பெயர் சொல்லும் அளவிற்கு அவ்வளவு பேரும் வீடு வீடாக அரிசி காய்கறிகள்
வழங்கியவர் அண்ணன் தளவாய் சுந்தரம் அவர்கள் மட்டுமே. அப்ப எங்க போயிருந்தீங்க? அப்ப அக்கா மரிய ஜெனிஃபர் அக்கா எங்க போயிருந்தாங்க? வெளிநாட்டுல எங்கேயாவது வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. இங்க ஊர்ல யாருமே இல்லை, எனக்கு தெரிஞ்சு இல்லை, ஃபீல்டுல யாருமே இல்லை. இன்னைக்கு அக்கா ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி வந்துட்டு அங்கங்க போய் போட்டோக்கு போஸ் கொடுத்துக்கிட்டு நான் நிக்கேன்னு சொல்லிட்டு அது மக்கள் சேவை ஆயிருமா? அண்ணன் தளவாய் சுந்தரம் அவர்களின் மக்கள் சேவையை குறை சொல்லும் அளவிற்கு இந்த ஊரில் யாருமே இல்லை. மாற்றாந்தோட்டத்து மல்லிகைக்கு மனமுண்டு என்று போல மாற்றுக் கட்சியினரும் புகழும் அளவிற்கு இருப்பவர் தான் அண்ணன் தளவாய் சுந்தரம். யாரு போய் எந்த நேரத்தில் உதவி கேட்டாலும் செய்து கொடுப்பவர் அண்ணன் தளவாய் சுந்தரம். கட்சி பாகுபாடுமின்றி செயல்படுவர் அண்ணன் தளவாய் சுந்தரம். இன்று எதிர்க்கட்சியாக இருந்த போது கூட சட்டசபையில் பல்வேறு இதை எடுத்துரைத்து பல்வேறு தேவைகளை பூர்த்தி தொகுதிக்கு தேவையான இது பூர்த்தி செய்து தருவார் அண்ணன் தளவாய் சுந்தரம். மருத்துவ சிகிச்சையிலும் சரி, பொதுமக்களுக்கு தேவையானதையும் சரி, அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்து தருவார் அண்ணன் தளவாய் சுந்தரம். அவர்களை பற்றி அண்ணன் சாட்டை துரைமுருகன் ஆராய்ந்து விட்டு பேச வேண்டும். இல்லாததை பேசுவது தவறு. அக்கா மரிய ஜெனிஃபர் அவர்கள் தனிநபர் விமர்சனம் செய்துள்ளார். அண்ணன் மெலிந்து விட்டார், அண்ணன் சோகமாக இருக்கிறார், அண்ணன் அரசியலில் இருந்து ஓய்வு பெற வேண்டும். இதெல்லாம் அநாகரிகமான பேச்சு, தேவையில்லாத பேச்சு. அரசியலில் ஓய்வு என்பது கிடையாது. இறைவன் தான் ஓய்வு கொடுக்க வேண்டும். இறைவன் நினைத்தால் இன்று எனக்கும் ஓய்வு, நாளை உங்களுக்கும் ஓய்வு. இறைவன் நினைத்து விட்டால் யாருக்கும் என்னிடத்திலும் ஓய்வு வந்துவிடும். நீங்கள் தேவையில்லாமல் அண்ணனை பற்றி தனிநபர் விமர்சனம் செய்வது தவறு. கொரோனா காலகட்டத்தில் எங்கு சென்றிருந்தீர்கள் மரிய ஜெனிஃபர் அக்கா? கொரோனாவின் போது எங்கு இருந்தீர்கள்? கொரோனாவில் பட்டினியால் பசியால் துடித்தார்களே. சுனாமியின் போது எங்கு செல்லிருந்த மீனவர்கள் துடித்தார்களே. இன்று ஒவ்வொரு மீனவ கிராமத்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து ஒவ்வொரு மீனவ கிராமத்திலும் எடுத்துக்கிட்டாச்சுன்னா அண்ணனை பத்தி பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு அண்ணன் செய்திருக்காரு. நீரோடியில இருந்து இங்க வரைக்கும் அவ்வளவு கிராமம் மீனவ கிராமம். தளவாய் சுந்தரம், அண்ணன் தளவாய் சுந்தரத்தை பற்றி தெரியாதவர்கள் யாரும் கிடையாது. எந்த தேவையானாலும் சரி, மீனவ மக்களுக்கும் சரி, உள்நாட்டு பொதுமக்களுக்கும் சரி, அனைத்து தேவைகளையும் எந்த விஷயத்திலும் எந்த நேரத்தில் நிறைவேற்றி கொடுப்பவர் அண்ணன் தளவாய் சுந்தரம் அவர்கள் மட்டும்தான். அண்ணனை பத்தி அவதூறு பரப்பாதீங்க, இல்லாததை பேசாதீங்க. அண்ணன் சாட்டை துரைமுருகன் அண்ணன் கன்னியாகுமரி நீங்க வந்து தெளிவா பேசக்கூடியவர்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதை கெடுத்து விடாதீர்கள். இந்த மாவட்டத்திலிருந்து யாரோ எழுதி தந்ததை வச்சுக்கிட்டு அரசியல் பண்றதுக்காக எதையாவது பேசிட்டு போயிடலான்ட்டு பேசாதீங்களே. விவரம் தெரிஞ்சுக்கிட்டு, நாட்டு நடப்பை தெரிஞ்சுக்கிட்டு, அண்ணனுடைய செயல்பாடுகளை தெரிந்து விட்டு பேசுங்க. அனைத்து துறைகளையும் இன்னைக்கு வந்து நமக்கு வந்து செயல்படுத்தியவர் அண்ணன். அன்று சென்னையில வந்து அவரு நீங்க ஒரு வார்த்தை சொல்லியிருக்கீங்க, அண்ணன் தளவாய் சுந்தரம் வந்து சென்னையில அரசியல் பண்றவரு, தேர்தல் நேரத்துல வருவாரு. எங்கனே போனீங்க? போன 10 வருஷமா அண்ணன் இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தை விட்டு எங்கேயுமே போல. டெல்லி பிரதிநிதியா இருக்கும் போது இங்க இருந்தாரு. அது மட்டும் இல்ல, அதுக்கு முன்னாடி நாடாளுமன்ற உறுப்பினர், அண்ணன் முன்னாள் அரசு வழக்கறிஞர், அதற்கு முன் நாடாளுமன்ற உறுப்பினர். நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த போது கன்னியாகுமரி மாவட்டத்தில் அத்தனை இடங்களிலும் அண்ணன் பெயர் சொல்லும். யார் போய் கேட்டாலும் எந்த உதவியும் செய்து கொடுப்பவர் அண்ணன். அதன் பின் அமைச்சராக இருந்தவர், பொதுப்பணித்துறை அமைச்சர், மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர். அப்போது இருந்தவர் இங்கிருந்து செல்பவர்களுக்கு உயரிய சிகிச்சை, பாவப்பட்டவன் போய் கேட்டாச்சா என்ன சிகிச்சையும் அண்ணன் உடனடியாக செயல்படுத்துவர். இன்னைக்கு ஒரு மந்திரியை நேரடியாக அணுக முடியுமா? அண்ணன் எந்த பதவியில் இருந்தாலும் நேரடியாக அணுகும் அளவிற்கு இதானவர். யார் போய் கேட்டாலும் இன்னைக்கும் அண்ணன் வந்து போன் பண்ணி அண்ணன் இப்படி ஒண்ணு யார் கூப்பிட்டாலும் உடனடியாக பதில் தருபவர் அண்ணன், அண்ணன் தளவாய் சுந்தரம். அவரை பற்றி அவதூறு பேசாதீர்கள். அவர் எதுவுமே செய்யலைன்னு சொல்லாதீங்க. நீங்க வந்து திமுகவுக்கு எதிராக போராடுங்கண்ணே. திமுகவுக்கு பயந்து கொண்டு நீங்கள் வந்து எங்கள் சட்டசபை தொகுதியில் வந்து ஆரல்வாய் மொழியில் வந்து அண்ணனை பற்றி பேசிக்கொண்டு சென்று விட்டீர்கள். கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியில வந்து திமுக என்ன செய்யல, திமுக என்ன இது பண்ணலங்கிறத சொல்லுங்க. கன்னியாகுமரி நகராட்சியை யார் ஆட்சி யாரு அதுல வந்து அதிகாரத்தில் இருக்காங்கிறது தெரியாத அளவுக்கு கூட நீங்க பேசிட்டீங்க. பயமா என்னன்னு தெரியல. மறுபடியும் உங்களை குண்டத்தடுப்பு காவலில் வச்சிருவாங்கன்னு பயந்து போய் பண்ணிட்டீங்களா என்னன்னு தெரியல. இன்னைக்கு வந்து அவர் வந்து ஃபீல்டில் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அவரை வந்து ஓய்வு பெற்று விடுங்கன்னு சொல்றாங்க. ஓய்வு பெற்றாச்சுன்னா அண்ணன் இன்னைக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர், மாவட்ட செயலாளர், முன்னாள் அமைச்சர். வழக்கறிஞர்களுக்கு என்னைக்குமே ஓய்வு கிடையாது. உதாரணத்துக்கு சொல்ல போனா இன்னைக்கு தேரூர் பஞ்சாயத்து, தேரூர் பேரூராட்சியில் வந்து ஒரு பட்டியலின சமூக பெண் இன்னைக்கு வந்து பஞ்சாயத்து தலைவராக இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு சோதனை காலகட்டம், ஒரு வழக்கு தகுதி நீக்கம் செய்கிறாங்க. அண்ணன் தன்னுடைய வழக்கறிஞர் தொழிலை பயன்படுத்தி உச்சநீதிமன்றத்தில் சென்று உத்தரவு பெற்று தந்து இன்று மீண்டும் செயல்பட அனுமதி பெற்றவர் ஒரு பட்டியலின சமூக பெண். அவருக்கு உறுதுணையாக இருந்து வழக்கு நடத்தி போராடி வெற்றி கண்டு மீண்டும் அதே தலைவராக அமர்த்தியவர் அண்ணன் தளவாய் சுந்தரம். அக்கா மரிய ஜெனிஃபர் ஓய்வு பெற சொல்கிறார். வழக்கறிஞருக்கு என்றுமே ஓய்வு கிடையாது. அதுபோல் அண்ணன் அரசியலில் என்றுமே அண்ணனுக்கு ஓய்வில்லை. உங்களுக்கும் அரசியலில் ஓய்வில்லை. உண்மையாக உழைப்பவனுக்கு அரசியலில் என்றுமே ஓய்வு கிடையாது. சாட்டை துரைமுருகன் அண்ணனும் இனிமேல் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பேசும்போது அண்ணனின் வளர்ச்சி திட்ட பணிகளை தெரிந்துவிட்டு பேசுங்கள். தேவையில்லாமல் இல்லாதது போலாதை பேசாதீர்கள். உங்கள் மீது இருக்கும் மதிப்பும் மரியாதையும் கெடுத்து விடாதீர்கள். அனைவரும் உங்கள் பேச்சை ரசித்து வருகிறார்கள். அதில் இல்லாததை பேசி எழுதி தந்ததை படிக்கும் அளவிற்கு இருந்து விட்டீர்கள் என்று சந்தேகம் அடைகிறது உங்கள் பேச்சு.
இனிமேலாவது அண்ணன் தளவாய் சுந்தரம் அவர்களுடைய செயல்பாடுகளை தெரிந்துவிட்டு பேசுங்கள். மரிய ஜெனிஃபர் அக்கா, தனிநபர் விமர்சனம் வேண்டாம். அரசியலில் 1000 வரலாம் போலாம், தனிநபர் விமர்சனம் வேண்டாம். அண்ணனை பற்றி நீங்கள் பேசுவது அநாகரிகமான செயல். அக்கா, நீங்க அண்ணன் தளவாய் சுந்தரம் அவரை மெலிஞ்சிருக்காரு, ஓய்வு பெறுங்கள், ராத்திரி தூக்கம் இல்லாமல் இருக்காரு, இதெல்லாம் ஒரு அரசியல்வாதி பேசுறதுக்கு நாகரிகம் இல்லாத பேச்சு. தேவையில்லாமல் இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் இனிமேல் பேசும்போது தவிர்த்து விடுங்கள். அண்ணன் தூக்கம் இல்லாமல் இருக்காரு, மெலிஞ்சிருக்காருன்னா அதற்கு காரணம் இந்த 5 வருஷ திமுக ஆட்சியில எதிர்க்கட்சியா இருந்து போராடிக்கிட்டு இருக்காரு, மக்களுக்காக போராடிட்டு இருக்காரு. மக்களுக்காக தெரியும். நீங்க இரவு ஒரு பாமரன் இரவு 2 மணிக்கு கால் பண்ணிட்டு அண்ணனுடைய அலைபேசி அத்தனை பேருக்கும் தெரியும், கட்சிக்காரனுக்கும் தெரியும், பொதுமக்களுக்கும் தெரியும். அண்ணனுக்கு அழைக்கிட்டு உடனடியாக எடுத்து பதில் சொல்பவர் அண்ணன். என்ன தேவையோ, அவனுக்கு ஒரு சட்ட உதவியா, உடனடியாக அதை தீர்த்து கொடுப்பவர் அண்ணன். அவ்வாறு இன்று களத்தில் நின்று கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்டவருக்கு உடல் மெலியத்தான் செய்யும், அப்படிப்பட்டவருக்கு தூக்கம் இல்லாமல் தான் ஆகும். அதை நீங்கள் நாகரிகம் இல்லாமல் கிண்டல் அடிப்பது அநாகரிகமான செயல். இதை தவிர்த்து விடுங்கள். இனிமேலாவது நாகரிகமாக பேசுங்கள். அண்ணனை பற்றி வளர்ச்சி நாயகனை பற்றி பேசும்போது நாகரிகமாக பேசுங்கள். இவை மட்டுமா? சட்டமன்ற உறுப்பினர் நிதியை தன் மகளிடம் கொடுக்கலாம் என்கிறார் மரிய ஜெனிஃபர். சட்டம் 18 வயதில்தான் வாக்கு உரிமையே தருகிறது. ஆனால் நீங்கள் 17 வயது மகளிடம் சட்டமன்ற உறுப்பினர் நிதியையே கையாள சொல்வீர்கள் என்றால் சட்டம் குறித்து மரிய ஜெனிஃபருக்கு எவ்வளவு தெரியும் எனவும் அம்பலப்படுகிறார். திமுகவும் நாம் தமிழர் கட்சியினரும் கனவு உலகத்தில் வாழ்கிறார்கள். அந்த கனவு கனவாகவே தான் இருக்க போகிறது. மக்களோடு களத்தில் இருப்பவரையே மக்கள் ஆதரிப்பார்கள். அந்த ஆதரவை பெற்றவர்தான் தளவாய் சுந்தரம்.